அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நரகத்தை பார்க்கின்றார்கள். ஜஹீம், ஜஹன்னம், லலாலா, சஹர், சஹீர், ஹாவியா, ருத்தமா. இந்த 7 நரகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இந்த 7 நரகத்திலையும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன வார்த்தைனா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், எனக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு எழுது. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜஹீம் என்ற நரகத்தை பார்க்கின்றாங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை தெரியுமா? எனக்குள்ளே இருக்கக்கூடிய 3 மனிதர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஜஹீம் என்ற நரகத்தில் யார் இருப்பாங்கன்னா, கெட்ட எண்ணம் கொண்டவன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். எப்போ பார்த்தாலும் யாரையாவது நல்லவனே சொல்லாமல் குறை சொல்லிக்கிட்டே இருப்பானே, அவன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது பொறாமைக்காரன். இவன் மட்டும் வண்டி வாங்கிட்டானே, அவன் நல்ல வீடு கட்டிட்டான், வாழ்க்கையில் நல்லா இருக்கானே அப்படிங்கிற பொறாமைப்படுறவன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக பறவை ஜோசியம் பார்க்குறவங்க முஸ்லீம்கள் அந்த நரகத்தில் இருப்பாங்க. புர்கா போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது, கிளி ஜோசியம் பார்க்கறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனது ஜஹன்னம் அப்படிங்கிற நரகத்தை போய் பார்க்குறாங்க. அதில் யார் இருப்பாங்கன்னா, பெற்றோரை கஷ்டப்படுத்துகிறவங்க, பெற்றோரை மதிக்காமல் இருந்தவன், பெற்றோருடைய பேச்சை வலது காதில் வாங்கி இடது காதில் விட்டவன், அவனுடைய இருப்பிடம் ஜஹன்னம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியவங்க நிரந்தர குடிகாரன். தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது உனக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இனிமேல் நான் அந்த பக்கமே நான் போகல, அல்லாஹ் என்னை மன்னிப்பான், நோயை கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனையை கொடுத்து எதை கொடுத்தாலும் சரி நான் பண்ணுறதை தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறானே, அவன் ஜஹன்னம் என்ற நரகத்தில் இருப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன், ஒவ்வொரு நரகத்துலேயும் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹன்னத்தில் இருக்கக்கூடிய 3வது மனிதர் யார் தெரியுமா? தன் மனைவியை அடுத்தவனுக்கு கூட்டி கொடுத்தவன், அவனுடைய இருப்பிடம் ஜஹன்னம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக 3வது நரகத்தை போய் பார்க்குறாங்க, லலாலா என்ற நரகத்தை போய் பார்க்குறாங்க. லலாலா என்ற நரகத்தில் யார் இருப்பாங்கன்னா, வயதானதுக்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவன். இப்போ நம்ம எத்தனையோ விஷயம் நடக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், அவன் லலாலா என்ற நரகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த நரகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, பெருமையின் அடையாளமான கரண்டைக்காலுக்கு கீழே ஆடை அணிந்தவன் லலாலா என்ற நரகத்தில் இருப்பான். வேட்டி கட்டும்போதும் சரி, பேண்ட் போடும்போதும் சரி, அது ஸ்டைல் கிடையாது, அது நரகவாசியோட அடையாளம். கரண்டைக்காலுக்கு கீழே ஆடை அணிபவன் லலாலா என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது யார் இருப்பாங்கன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதில் யாருமே வரக்கூடாது. அது யாருன்னா, செய்த உதவியை சொல்லி காட்டுபவன். உனக்கு எல்லாம் செஞ்சேன், வேலையை காமிச்சிட்டில, இதுக்கு எவ்வளோ வேணும், இதுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்டதையுமே நான் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு பேசுகிறவன் லலாலா என்ற நரகத்தில் இருப்பான். சொல்லி காமிக்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. ஒருத்தன் தப்பு பண்ணும்போது சொல்லி காமிச்சா அதை விளக்க கொடுக்குறோம். நீ இன்றைக்கி நல்லா இருக்கணும், நீ இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம செஞ்சதுக்கு துரோகம் செய்கிறான்னா, இப்படி பண்ணாத, என் கூடவே இரு, இன்னும் உனக்கு நிறைய செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அது வேற. அவன் நல்லா ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் கேவலமாக படுத்தி பேசுகிறது,
சொல்லி காமிக்கக்கூடியவன் லலாலா என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீர் என்ற நரகத்தை போய் பார்க்குறாங்க. சயீர் என்ற நரகத்தில் இருப்பவர்கள் யார் தெரியுமா? காபத்துல்லால போய் தப்பு பண்ணுறவங்க சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்ததாக இஸ்லாத்தில் பிறந்துட்டு மடமைத்தனத்தை நம்புபவன் பூனை குறுக்க போகும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது கொஞ்சம் தடுக்கிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இஸ்லாத்திலேயே பிறந்து கொண்டு மடமைத்தனத்தை நம்புபவன் சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது கொலை செய்கிறவன் சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது தொழுகையை விட்டவன் சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். ஏன் படைக்கப்பட்டோம், எதுக்காக படைக்கப்பட்டோன்னு தெரியாதவங்க சயீர் என்ற நரகத்தில் இருப்பாங்க. அடுத்தது ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்காதவன் சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது வீணாக சுற்றி திரிஞ்சவன் சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். ஒன்றுமே இருக்காது, சும்மா சுற்றுறது, வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லாதவன் சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது ஆறாவதாக நரகத்தை போய் பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாவியா என்ற நரகத்தை போய் பார்க்குறாங்க. அதில் யார் இருப்பாங்கன்னா ஜக்காத்து பணத்தை கொடுக்காதவன் ஹாவியா என்ற நரகத்தில் இருப்பான். வட்டிக்கு பணம் கொடுத்தவன், வட்டிக்கு வாங்கினவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டவன், வட்டிக்கு வழி காமிச்சவன் ஹாவியா என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நரகத்தை போய் பார்த்தாங்க. ருத்தபா என்ற நரகத்தில் இருக்கிறவங்க யார் தெரியுமா? கஞ்சன். இப்போ நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு கூட எவ்வளோ கொடுக்குறோம், ஜுமாவுக்கு எவ்வளோ போடுறோம், அதிகபட்சம்னா 5 ரூபா போடுவீங்க. நீங்கள் போடுற இந்த 5 ரூபாய்க்கு பள்ளிவாசலுக்கு எதுக்காச்சும் பிரயோஜனப்படுமா? கஞ்சன் அனாவசியமாக செலவு தாராளமாக பண்ணுவான். ஆனால் அவசியமான செலவு கஞ்சத்தனமாக பண்ணுவான். அவ்வளவு காசு இருந்தாலும் துணி எடுக்கிறதுக்கு நிறையா காசு செலவு பண்ணுவான். ஆனால் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட யோசிப்பான். அவனை அல்லாஹ் ருத்தமா என்ற நரகத்தில் போடுவான். அடுத்தது அல்லாஹ் பாதுகாக்கணும், மன இச்சையின்படி வாழ்பவன். அதெல்லாம் சரிதான், குர்ஆன் ஹதீஸு படி வாழ முடியுமானா அது மன இச்சையின் படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் ருத்தபா என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வழி கெடுக்கக்கூடிய இமாம்கள் மெஹராஜ் இல்லை, பராத் இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பிதுஅத்து, எது எடுத்தாலும் பிதுஅத் அப்படின்னு சொல்கிறவன், வழி கெடுக்கக்கூடிய இமாம்கள், மக்களை நல்லதிலிருந்து கெட்டது பக்கம் திசை திருப்பக்கூடிய இமாம்களை அல்லாஹ் ருத்தமா என்ற நரகத்தில் போடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நரகத்தையும் பார்த்துட்டு நேராக அல்லாஹ் பார்க்கறதுக்காக போகிறாங்க. சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் வந்தது. அதில் 70,000 திரைகள் இருக்குது. அந்த 70,000 திரைகள் எப்படி இருக்கும்னா லேசர் லைட் மாதிரி இருக்கும். ஒரு இரும்பே துண்டாகி கீழே விழும் அளவுக்கு ஒரு திரை இருக்கும். அந்த மாதிரியான திரை தான் 70,000 திரை. அது வரைக்கும் யார் கூட வராங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. முன்தஹா வந்ததும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏன் நின்றுட்டீங்க, வாங்கக்கூட அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரசூலல்லாஹ், எனக்கு இது வரைக்கும் தான் அனுமதி, இதுக்கு மேலே நான் வந்தேன்னா நான் எரிந்து சாம்பலாகிடுவேன், அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திரைகளை தாண்டி போகிறாங்க. அல்லாஹுவை பார்க்குறாங்க. அல்லாஹுவிடம் இருந்து 50 வக்து தொழுகை பெற்றார்கள், அத்தஹியாத்தை பெற்றார்கள், இஸ்திக்ஃபாரை பெற்றார்கள், பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை பெற்றார்கள், ஆயத்துல் குர்சியை பெற்றார்கள். மெஹராஜில் தொழுகை மட்டும்தான் நான் கிடைச்சது அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் கிடைக்கல, அத்தஹியாத்து அங்கே கிடைச்சது தான்.
ஆயத்துல் குர்சியும் அங்கே கிடைச்சது தான். மெஹராஜில் அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தது சூரத்துல் பக்ராவின் உடைய கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ் அங்கே கொடுத்தது தான். இஸ்திஃபாரே அல்லாஹும் நமக்கு அங்கே கொடுத்தது தான். அதை வாங்கிட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. தொழுகையை 5 குறைங்க அப்படின்னு சொல்லி 9 தடவை சொல்லியாச்சு. 9 தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70,000 திரைகளை போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது, என் உம்மத்து கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒளியால் படைக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனால் கூட எரிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட 70,000 திரையை தாண்டி 9 தடவை போய் தொழுகையை குறைச்சிட்டு வந்தாங்க. இதுக்கு மேலே போய் குறைக்கிறதுக்கு எனக்கே வெட்கமாக இருக்குது, இதுக்கு மேலே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மெஹராஜில் பயணிக்கும் போது கீழே பூமியில் பார்த்தாங்க. ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தில் தீயை வச்சுட்டாங்க. அந்த பெண்ணினுடைய உடம்பு முழுக்க எரிஞ்சு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பெண்ணுக்கும் இந்த கொடுமையா? யார் இந்த பெண்? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பெண் தான் உலகத்தில் தன்னுடைய அழகு போயிடும்னு கூட பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம பால் டப்பாவை தேடினவங்க. இயல்பாகவே சில பேரிடம் அந்த கெட்ட பழக்கம் வந்துடுச்சு. தாய்ப்பால் சுரக்கலைன்னா அது வேற, அது அழகு போயிடும், தோல் சுருங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே அந்த பெண், அப்படிப்பட்ட பெண்ணுக்கு தான் இது மறுமையில் வேதனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டினாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படிப்பினை இருக்குது. எனவே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமலை அல்லாஹ் பொருத்தி கொண்டதோடு நம்மளுடைய அமலையும் அல்லாஹ் பொருத்தி கொண்டு எந்தெந்த வேதனை பெருமானார் மெஹராஜில் கண்டாரோ அந்த வேதனையை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.